தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதித்த தடையை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பதுதான் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து உத்தரவிட்டது. அதே போல தேர்தல் ஆணையம் கூட தேர்தல் வழக்கு முடியும் வரைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட மாட்டாது என்றும் ஒரு பதில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றி எதிர்த்து ஜூன் 17ஆம் தேதி தான் இந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மே 10ஆம் தேதியே தொகுதி எம்எல்ஏ தன்னுடைய பதவி ராஜினாமா செய்து விட்டதாகவும், ராஜினாமா செய்து அதை சபாநாயகர் ஏற்ற நாளில் எந்த தேர்தல் வழக்கு நிலுவையில் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். அதே போல அந்த காலியான தொகுதிக்கு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது, இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரி வழக்கு தாக்கல் செய்தவர் இந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தவர் அல்ல, அதே போல தொகுதி வாக்காளரும் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்ற உள்நோக்கத்தில் அடிப்படை உரிமை இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏ இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பொது நலனுக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் 20 பேர் போட்டியிட்ட நிலையில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்ததை வெற்றி பெற்றவர் அறிவிக்க முடியாது என்றும், காலியாக உள்ள திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடைசியாக அந்த இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்ட அந்த 5 தொகுதியிலும் பல முனை போட்டி நடந்துள்ளது. இரு வேட்பாளர் மற்றும் போட்டியிட என்பதால் பொதுநலன் கருதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கை அபராதம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் தரப்பில் இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. மோனிஷா. மதன், இவ்வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வெங்கடாஜலபதி போட்ட அந்த வழக்கின் அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு இடைக்கால தடை விதித்தது. அதே போல தேர்தல் ஆணையம் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துவிட்டார்கள். அதாவது இது சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய அந்த தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள வரைக்கும், அது முடியும் வரைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு விளக்கத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்துவிட்டது. இந்த நிலையில் தான் இது போன்று ஒரு இடைத்தேர்தல் தடை விதிக்கப்பட்டால் அந்த தொகுதி மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டிதான் தற்போது தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஏற்கனவே இந்த தேர்தல் வழக்கு தொடரும் போது அதுக்கு முன்னதாகவே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே அந்த வழக்கு தாக்கல் செய்யும் போது அந்த தொகுதியானது காலியாக உள்ளது. எனவே இந்த ஒரு அடிப்படையை பார்க்கும் போது இந்த தேர்தல் வழக்கு செல்லுபடி ஆகாது என்ற ஒரு விளக்கத்தை தற்போது தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஒரு விஷயங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த ஒரு வழக்கான தள்ளுபடி செய்யப்படும். அதன் பிறகு தேர்தல் ஆணையம் அந்த ஒரு இடத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் சூழல் ஏற்படும். மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.